டாடா குரூப்போட ஒன் ஆஃப் த ஸ்டாக்கோட நியூஸை தான் பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னா 2 நாளில் 12% வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு 4% ஏறும்போது எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20% பூஸ்டப் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டாடா ஸ்டாக் அப்படின்றதால ஒரு ட்ரஸ்ட்டு, ரெண்டாவது டெக்னிக்கலில் பார்த்தா தெரியும் ஒரு பெரிய கிராஷ்க்கு அப்புறம் இது பூம் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மூணாவது இதோட ஃபண்டமெண்டலும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது கிளியராக ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாட்டாவோட ஃபேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கம்பெனி உங்களுக்கு தெரியும், வெப்சைட், ஜோடியோஸ். நிறைய பேருக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக 22 சைட்ஸ் இருக்குது, ஸ்டோர்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 109 ஸ்டோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸோ ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது நிறையவே இவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த எக்ஸ்பேன்ஷனை எடுத்துகிட்டு வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் இருக்குது. சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, டாடா குரூப் அப்படின் போது அதோட ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது எவ்வளோ வந்து பாருங்களேன் ரெவென்யூ. ஸோ வந்து பல லட்சம் கோடியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெபிட்னும் போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இஃப் இட் இஸ் ஃபார் அ லாங் டர்ம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8%, இதுக்கு முன்னாடி 4% ஏறிச்சு. கேப் அப்லேயே வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஓவரால் ஃபண்டமெண்டலி இட்ஸ் வெரி குட். ஓகே. ஸோ இங்கன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து நல்லாவே வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர், இந்த குவார்ட்டர் வரும்போது ரெவன்யூ 20% ஏறி இருக்குன்ற வந்த நியூஸால் மார்க்கெட்டில் இந்த ஷேரோட வேல்யூ ஏறி இருக்கு. பட் சரி, இது இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 60% வரைக்குமே அதோட கிராஷ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ 8000 இருந்த ஸ்டாக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000 இருக்குது. இது வந்து இப்போது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வார்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதால் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் த லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ப்ரைஸை இந்த இடத்துல மூமெண்டம் எடுக்கும்போது பை பண்ணுறது ஒரு நல்ல பொசிஷனாக இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாட்டா, இன்னொன்று ஜோடியோ அண்ட் வெப்சைட், 2 சைடுமே வந்து நல்லாவே வந்து கலெக்ஷன்ஸை வச்சு பீப்புளை எப்படி அட்ராக்ட் பண்ண முடியுமோ அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஷாப்பில் போய் எடுத்துருந்தா அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி மேபி இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒன்லி ரீசன் இப்போது வார் போயிட்டு இருக்கிறதால எதையுமே நம்மளால் கிராண்டடாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ வார் எப்படி ஸ்டாப் ஆகுது, நெக்ஸ்ட்டு பெட்ரோல் சைடு, டீசல் சைடு பெருசாக ரேட் ஏற்றாமல் இதெல்லாம் இருக்கும்போது மக்களோட ஸ்பெண்டிங் வந்து ஓரளவுக்கு எப்போவுமே பண்ணுற மாதிரி நார்மலாக பண்ணுவாங்க. இல்லை இதெல்லாம் ரேட் ஏறிச்சு அப்படின்னா ஸ்பெண்டிங் கம்மியாகும். அப்போது இந்த மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸ் அடி வாங்கும். பட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் லாங் டேர்ம்னு வரும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இதுவே பெஸ்ட் ப்ரைஸ் தான். மறுபடியும் இது கீழே வந்ததுன்னா நீங்கள் பெட்டர் ஒரு ஆவரேஜ் பண்ணி கூட மேலே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா ஸ்டாக் பற்றி நான் பேசணும்னு நினச்சாலும் சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.